அனைவருக்கும் வணக்கம். நான் ஏகலைவன் பேசுகிறேன். எலெக்ஷன் வரப்போகுது. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் கவனம் குறைஞ்சதுனால கடந்த 10 வருஷமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரேட்டு பெட்ரோலு, டீசலு, அப்புறம் கேஸு இதெல்லாம் தனி. இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை பேக்ரவுண்டில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஜனநாயகங்கிற கட்டுக்கோப்பை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட உடச்சிட்டாங்க. இந்த 10 வருஷமாக அவங்களுக்கு அதான் வேலை. ஃபஸ்ட்டு அவங்களோட வேலையை இந்த கட்டமைப்பு உடச்சிட்டோம்னா அவங்க ஈஸியாக உள்ள வந்துடலாங்கிறது தான் பிளானு. அந்த பிளான் படி கரெக்டாக போயிட்டுருக்குது. அடுத்து இந்த சிவில் சட்டம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிவில் சட்டம்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் இந்தியாவே இருக்காது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ இந்த சிஏஜியை பற்றி தான் பேசலாம்ட்டு தான் நினச்சேன். இப்போதைக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதில் குறைஞ்சி ஒரு 85,000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, எம்ப்ளாயி இருக்காங்க. அதனால் அவங்க ரிப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் இது. நம்மளால மறந்துட்டாரானது இல்லை. அங்கே உள்ளவனை பூரா இவங்களால தூக்கி போகிறதுக்கு மறந்துட்டாரான்னு தெரியல. அதில் மாட்டிக்கிட்டார். எப்படியா இருந்தாலும் எனக்கு எவ்வளோ பெரிய திட்டமாக இருந்தாலும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும்னா, அந்த மாதிரி இவர் தேர்தல் கமிஷனை வச்சது எல்லாத்துலேயும் வச்சுட்டு இதை மட்டும் லைட்டாக மறந்துட்டாரான்னு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சந்திரசூட்னு ஒருத்தர் அப்பா மிரட்டிக்கிட்டு இருக்கார். அவர் ஏதோ அவர் கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஜனநாயகத்துக்கு. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர் பேசியிருக்கும்போது சொன்னார், இது மாதிரி எல்லா விதையும் எல்லாம் ஹைப்ரிட் ஆகி போச்சு, இனிமேட்டுக்கு என்ன ஆக போதில்லை, நாட்டு மக்களோட ஹெல்த் என்ன ஆக போதில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஒரே ஒரு விதை, நாட்டு விதை ஒன்று இருக்கும் எங்கேயாச்சும், அது திரும்ப வரும் அப்படின்னாரு. எனக்கு சந்திரசூட்டம் நினைக்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சரி, ரைட், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, 2023 அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு வந்தார், நாங்கள் ஊழலும் பண்ண மாட்டோம், யாரையும் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சூப்பர் வடையாக சுட்டுட்டு வந்தார். அவர் வரும்போது நல்லா சுட இருக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ தான் அது ஊசி போச்சு. இந்த பாடம் ஊசி போச்சு. அதனால் திரும்ப இனிமேலுக்கு அந்த வடையை சுட முடியாது. இப்போ இந்த இதில் சிஏஜி ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா 7.5 லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படின்னா அவங்க ஒவ்வொரு ஸ்கீம்லையும் எவ்வளோ எத்தனை கோடி அடிச்சிருக்காங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சிஏஜி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. நானும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பிரிண்ட் ஆச்சும் அதை தமிழாக்கம் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துடணுங்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பிரிண்ட் அடித்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. தமிழ் மக்களுக்கு ஓரளவு எப்பயுமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோங்கிறது மாதிரி நினச்சிட்ருக்கேன். அந்த பிளான் இருக்குது, பார்ப்போம். முடிஞ்ச அந்த எலெக்ஷனுக்குள்ளே நான் பண்ண முடியுமா பண்ணிடுவோம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சிஏஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ராஜா அடிச்சிட்டாங்க. 1.25 லட்சம் கோடி போயிடுச்சு, அடிச்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் போங்கடான்னு சொல்லி அடிச்சு வெட்டி விட்டாங்க. அது இல்லைன்னா சிஏஜி என்ன சொன்னாங்கன்னா, 1.25 லட்சம் கோடி லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இந்த ஸ்கீமில் நீங்கள் பண்ணதுனால இவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டு இது பண்ணாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இவங்க பெருசாக கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டு அது முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. முடிஞ்சிச்சு. அது இவங்க முழுசாக முடிச்சிட்டாங்க. அதை 7.5 லட்சம் கோடி, அது 1.25 லட்சம் கோடி ஒரு பக்கம், இது 7.5 லட்சம் கோடி. ஏன்னா 10 வருஷம் ஆயிருக்குல்ல இப்போ, அதனால கூட நினைக்கிறேன். அதில் என்னென்னா தனித்தனியாக செத்தவனுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ரைட், அது அந்த கதையெல்லாம் நிறையா இருக்குது. அந்த கதையெல்லாம் இப்போ என்னென்னா, அந்த ஒரு கிலோமீட்டருக்கு 18 ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஒரு 75,000 கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு போடுற விரைவு பாதை எக்ஸ்பிரஸ் வே போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமில் என்னென்னா, யூஸ்வலாக அந்த எக்ஸ்பிரஸ் வே எதுவாக இருந்தாலும் சரி, அதிகபட்சமாக 18 கோடி ஒரு கிலோமீட்டருக்கு 18 கோடி, அதான் மேக்ஸிமம் ப்ரைஸ்ன்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு. நம்ம ஆளுக்கு இந்த கான்ட்ராக்டர்லாம் போயிருப்பாங்க, பொறுப்பு பேசியிருந்துருப்பாங்க பொறுப்பு, என்ன டபுளாக போட்டு பண்ணு, நான் உனக்கு ஜாங்ஷன் பண்ணி விட்டுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொறுப்பு. இவங்க பிஜேபிக்காரங்க டபுள்னோடனே அப்படியே போட்டு பெருக்கிட்டான். அது 18 போட்டு பெருக்கிட்டான். 18 போட்டு 250 கோடி ஒரு கிலோமீட்டருக்கு போட்டு அவனும் ஜாங்ஷனும் பண்ணிட்டான். கதையை பாருங்க. 18 + 18 போடுறான்னா 18 × 18 போட்டான். எல்லாம் அப்படி தானே இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ இப்போ என்னது சண்டிகரை ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா மேயர் எலெக்ஷனுக்கு வந்து மேயர் எலெக்ஷனில் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் காரி துப்பி கேன்சல் பண்ணாங்கண்ணா. அந்த அந்த எலெக்ஷனோட இந்த தேர்தல் அந்த என்னது அந்த அந்த தேர்தல் அதிகாரி யாருன்னா பிஜேபியோட கவுன்சிலர். அவர் தான் போட்டு இன்ட்டு போட்டுக்கிட்டு எல்லா அப்ளிகேஷனும் இன்ட்டு போட்டு மேலே பார்த்தா சிசிடிவி அண்ணாந்து பார்க்குறாரு. என்னென்னு கேட்டால் நான் சிசிடிவி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க எல்லாமே எல்லா வேலையும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஜி மட்டும் தெளிவாக பண்ணுவாப்புல. இந்த டீம் கீழே இருக்க டீம் பூரா எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி ரைட், அது இருக்கட்டும். இந்த எக்ஸ்பிரஸ் வேலை இந்த மாதிரி வந்து ஒரு 75,000 கிலோமீட்டருக்கு 250 கோடி, ஒரு கிலோமீட்டர் 250 கோடி போட்டு அடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளோன்னு நீங்களே போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்குங்க எவ்வளோ போயிருக்கும்னு. அதுக்கு அடுத்த கட்டம் அடுத்து ஆயுஷ்மான் சொல்லி ஒரு திட்டம். எல்லாம் ஹிந்தியில் தானே வைப்பார். அது துவாரகா, அது ஆயுஷ்மான். அடுத்து வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அந்த மாதிரி உருப்பட்ட எல்லாம் ஹிந்தியில் வச்சா தான் அவருக்கு ஒரு பெருமை. அது நமக்கும் தெரியாது, அது அவங்களுக்கும் புரியாதுன்னு தெரியாது. அதில் பார்த்திங்கன்னா 7,5 லட்சம், அதில் 7,5 லட்சம் பேருக்கு 7,5 லட்சம், ஆமாம் 7,5 லட்சம் பேருக்கு வந்து 7 லட்சம் பேருக்கு ஆமாம் 7 லட்சம் பேருக்கு வந்து ஒரே ஆதார் கார்டு நம்பர், ஒரே ஃபோன் நம்பரை வச்சு 7,5 லட்சம் பேருக்கு இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்பர் 9999 10 9 போட்டு, ஏன்னா அதுக்கு மேலே நம்பர் 9 தானே சிங்கிள் டிஜிட்டில் அதிக நம்பரு, பெரிய நம்பரு, அதனால் அந்த 9 போட்டுருவாங்க. பிறகு ஃபுல்லாக 999 போட்டு 7,5 லட்சம் பேருக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 2,4 லட்சம் பேருக்கு செத்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணால் 2.25 லட்சம் பேருக்கு செத்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 400 சொச்சம் பேருக்கு வந்து ஒரே இல்லை 4,700 பேருக்கு 6 ஆதார் கார்டு நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண தான் போட்டிருக்காங்க. இது மாதிரி என்னென்ன இது இருக்கோ, என்னென்ன கசம்சம் எப்படி அவங்கெல்லாம் பணத்தை எடுக்க முடியுமோ இப்படியெல்லாம் போட்டு, இதில் வேறு வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்துருச்சுன்னா இந்த நாட்டுக்கு ஆதார் கார்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா யாரும் ஊழலே பண்ண முடியாது. எல்லாம் ஒரு குடையின் கீழே வந்துடும் சொல்லி அப்படி பண்ண நல்ல வடையை சுட்டார். அந்த வடையெல்லாம் அந்த நேரத்தில் எங்கே பிடிச்சின்னு தெரில, எந்த காக்கா தூக்கிட்டு பிடிச்சின்னு தெரில. சரி ரைட்டு, எல்லாத்தையும் விடுவோம். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த இதிலே 7,5 லட்சம் கோடியும் தாண்டி நிறைய ஊழல் இருக்குது. இன்னும் நிறைய பேசணும், அதை பற்றி நம்ம அடுத்த கட்டம் வேணால் போவோம். இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா வந்து இது போயிட்டுருக்குது. எஸ்பிஐ வந்து அந்த வந்து தேர்தல் பத்திரத்தை வந்து கொடுக்க மாட்டாங்கண்ணா, பிஜேபியில் கொடுக்க மாட்டாங்கண்ணா அப்படின்னு. இந்த பேங்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இப்போ இருக்கிறதுலையே எல்லா பேங்க்கும் அப்படி தான் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து மணிலெஸ் ட்ரான்சாக்ஷன் வந்துடுங்க, எல்லாம் அப்படி சரியாயிரும், கிளியர் ஆயிரும், எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுனாங்க. எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே கொண்டு வந்து பார்த்தா காசை வச்சுருந்தாலும் காசு, போட்டாலும் காசு, எடுத்தாலும் காசு, மற்றவனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு காசை பிடிச்சிக்கிறான், நம்ம மற்றவனுக்கு போட்டாலும் நமக்கும் காசை பிடிச்சிக்கிறான். எப்படியெல்லாம் சுரண்டணுமோ அந்த மக்களை சுரண்டி எல்லோரும் எலும்பு கூட மட்டும் தான் வச்சுருக்கான். எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு தான் காசை கட் பண்ணுறான்னு தெரியல, ஏன் தான் கட் பண்ணுறான்னு தெரியல. இந்த டோல்கேட்டை பாருங்கள். அப்போ அந்த சிஏஜி ரிப்போர்ட்லேயே டோல்கேட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 150 கோடி, சாதாரண ஒரு 6 டோல்கேட்டுக்கு மட்டும் தான் செக் பண்ணாங்க. அதில் ஒரு 150 கோடி கூடுது. ஒரு 5-6 டோல்கேட்டுக்கு 150 கோடி கூடுது. இல்லை என்னென்னா, இப்போ டோல்கேட்லாம் வரிசையாக இருக்குல்ல, இந்த வரிசையில் இருக்க டோல்கேட்டில் சென்ட்ரலில் இந்த டோல்கேட்டில் ஒரு கணக்கு இருக்குது, இந்த டோல்கேட்டில் அதே கணக்கு ஈக்குவல் ஆகுது. சென்ட்ரல் டோல்கேட்டில் கணக்கே கிடையாது, கணக்கே வரமாட்டேங்குது. எங்கே போய் சென்ட்ரல் வருது? இது ஈக்குவலாக இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது, எப்படி சென்ட்ரல் உள்ளது காணாமல் போயிடும் பாதிய? அவ்வளோ ஊழல். அது மட்டும் இல்லைங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாடுனே சொல்லுவோம், நம்ம நாடில் தமிழ்நாட்டில் வச்சு இந்த நாடை வச்சுக்கிட்டாலும் ஒரு கையேந்தி போன ஹோட்டலில் வச்சிருந்தா கூட அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தெரியாமல் இருக்காது. ஏதோ 5-10 வாங்கினாலும் கூட வச்சுருவாங்க. அது தனி அது தனிக்கிறது, அது இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஏன்னா அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இந்த நாட்டில் இருக்குது. உளவுத்துறையிலேருந்து ஊர்பட்ட துறை இருக்குது, அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படி இருந்தும் குஜராத்தில் வந்து 6 வருஷமாக டோல்கேட்டே புதுசாக ஒன்று போட்டு அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் 6 வருஷம் போட்டு பணத்தை வாங்கிட்டு இருக்கான், வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி? யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இது? எப்படிங்க டோல்கேட் எப்படிங்க போட முடியும்? 6 வருஷங்க. எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் இருக்குது. சரி ரைட், அது இருக்கட்டும். அதை நம்ம பேசுவோம் அடுத்தடுத்துக்கு பேசுவோம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பத்திரம், இந்த சந்திரசூட் வந்து அவர் வந்து தான் கொஞ்சம் உயிர் நாடியாக இருக்குது இந்த இதுக்கு, இப்போ நம்ம ஜனநாயகத்துக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த பத்திரம் தேர்தல் பத்திரத்தெல்லாம் சப்மிட் பண்ணோம்னு சொன்னால் எஸ்பிஐ வந்து முடியாது, எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்காங்க. எஸ்பிஐயே சொல்லியிருக்கான்,
ஒரு செகண்டுக்கு 12,300 டிரான்சாக்ஷனுக்கு நாங்கள் பண்ணுறோம். அவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோம், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ சர்வர்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு செகண்டுக்கு 12,300 டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து இது எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ இத்தனை மணி நேரத்தில் எடுத்து கொடுத்துடலாங்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்து என்னென்னா, இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த இவர் ஏன் இவ்வளோ இது கொடுக்குறாரு அந்த பேங்க் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு தான் கொடுத்துருக்காரு அவர். என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 5 டிரான்சாக்ஷனுக்கு மேலே போனால் 20 ரூபான்னு சொல்லி கட் பண்ணுவாங்க, ஏடிஎம்மில் கட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 25 ரூபா கட் பண்ணுறான். ஏன்னா அது பத்தலை அவனுக்கு. அவனே சொல்லியிருக்கான், அவனோட வெப்சைட்லேயே போட்டிருக்கான். நான் என்னோட கூகுள் டிரைவை நான் ஷேர் பண்ணுறேன், அடுத்த இதில் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் பாருங்கள் நீங்கள், அவன் அந்த வெப்பேஜில் அப்படியே இருக்கும். 48 கோடி கஸ்டமர்ஸும் வச்சுருக்கான். 48 கோடி கஸ்டமர்ஸ் எஸ்பிஐயில் இருக்குது. சரியா? இப்போ வந்து அதிகபட்சமாக ஒரு 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 20,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 1,00,000 சம்பளம் எப்படியா இருந்தாலும் 5 டிரான்சாக்ஷனுக்குள்ளே அவன் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட முடியாது. 10,000 வாங்கினா கூட 5 5 தடவை யூஸ் பண்ணி முடிஞ்சு போச்சுன்னா அவன் ரோட்லாம் நிற்கணும். அதனால வேறு வழி இல்லாமல் 10,000 இருந்தால் கூட 1000, 500, 2000, 1000 தான் எடுத்துக்கிட்டு இருப்பான். சரியா? இது வந்து அப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சு என்ன அப்போ வந்து இது மாதிரி அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு இப்போ நான் ஏடிஎம் வச்சுருக்கேன்னா, அந்த 5 டிரான்சாக்ஷனை தாண்டி நான் எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எடுப்பாங்க? ஒரு நாளைக்கு சும்மா ரஃப்லி ஒரு கணக்கு வைப்போம். 48 கோடி கஸ்டமர் இருக்காங்க. 48 கோடி கஸ்டமர் இருக்காங்க. சரியா? இப்போ வந்து ஒரு கோடி மக்கள் எடுத்தாவே அவனுக்கு வந்து 25 கோடி. 2 கோடி மக்கள் எடுத்தால் 50 கோடி. ஒரு நாளைக்கு எந்த இதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 50 கோடி, வெறும் 2 கோடி மக்கள் அந்த மாதிரி அதிகபட்சமாக யூஸ் பண்ணாங்கன்னா, அப்போ குறைஞ்சது 48 கோடி அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 15 கோடிக்கு மேலேயாச்சும் 10 கோடின்னு வச்சுக்கோமே, 10 கோடி பேராச்சும் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கும். 10 கோடி அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது? இந்த ஸ்கீமெல்லாம் அப்ரூவல் பண்ணுறது தான் இந்த கடன் பத்திரம்லாம் கொடுக்குறது கவர்மெண்ட்டுக்கு. இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. மணிலெஸ் டிரான்சாக்ஷன் ஏங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரில. எப்படிலாம் அந்த இப்போ ஹிட்லர் காலத்தில் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் வில்லு வச்சு மக்களை ஆப்போசிட் பார்ட்டியை கொண்டானுங்க. அடுத்தடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கால முன்னேற்றங்களில் துப்பாக்கி இப்போ ஹிட்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணார். அப்புறம் கேஸ் எல்லாம் வச்சு கொண்டாரு வந்தார். இதெல்லாம் என்னென்னா அதிகபட்சமான கொடூரமான அரசர்கள்லாம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா மக்களை சுரண்டுறது தான் வேலை. ஏன்னா ஜனநாயக நாடு இல்லை, ஷூட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வேறு ஜாதி, நீ வர்ணாசிரமத்தில் வந்து தலையிலேருந்து பிறந்தவங்க மட்டும் வச்சு பாக்கி எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்லி ஒரு போர்வையில் இருக்கிறதுனால மக்களை சுரண்டி அவனை சாவடிக்கணும், இயல்பாகவே செத்துறணும். ஆட்டோமேட்டிக்காக அவனையும் தூக்கு போட்டு செத்துறான்னா பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி கொண்டு வந்து இப்போ அது அதை விட்ட பாருங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 11 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு. அந்த அதிகபட்சமாக லோன் வாங்கி அந்த லோனை திருப்பி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 11 லட்சம் கோடி லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 10 வருஷத்தில் ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு இருக்குது. இப்போ நம்ம கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு கூட நம்ம வீட்டில் லோன் எடுத்துகிட்டு போகும் கூட இது கட்டாருன்னா பெனால்ட்டி போட்டானுங்க. இது சுப்ரீம் கோர்ட் என்னமோ சொல்லி பார்த்தான், கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா. பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெனால்ட்டி எதுக்கட்டாலும் பெனால்ட்டின்னு போட்டு மக்கள் ரத்தத்தை அப்படியே கொசுவோட மோசமாக அப்படி அட்டை மாதிரி அப்படி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நாட்டை ஏதாச்சும் பண்ணாங்களான்னு பார்த்தா அதை விட கவனமாக போயிட்டுருக்கு. நாட்டோட ஜிடிபியை பாரு எங்கே போயிட்டுருக்கு, நாட்டோட மணி வேல்யூ பாரு எங்கே போயிட்டுருக்குது, அதெல்லாம் பாதத்தில் போயிட்டுருக்குது. என்ன தான் நடக்குது இந்த நாட்டில்? இவங்க தான் ஒரு ஆளுங்கட்சியா ஆள்றாங்களா என்ன நினச்சி? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணானா எல்லாம் ஜெயாயிருமா? அதாவது இடையில கூட சொன்னாங்களே, அந்த இது கட்டினார், அமெரிக்காவோட பெரிய சிலை நம்மளால் கட்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பெருமை. இதெல்லாம் ஒரு கோமாளித்தனமாக இல்லை இவங்க பண்ணுறதெல்லாம்? இவங்க ஃப்ளைட்டு 4800 கோடி ஏதோ சம்திங் ஃப்ளைட்டு இவங்களுக்கு. எதுக்கு இதெல்லாம்? யார் காசு இதெல்லாம்? பாராளுமன்றம் கட்டுற அது 13,000 கோடி என்னமோ, அதுக்கு அந்த இவங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் எத்தனை நூற்றாண்டு பின்னாடி தள்ளி போயிட்டுருக்காங்க இவங்கெல்லாம்.
சரி இப்போ வர்றாங்க இப்போ ஜாதிங்கிறாங்க ஜாதி. சரி இவங்க தலையிலேருந்து பிறந்தாங்கன்னா இன்னமும் தலையில் தான் பிறந்துக்கிட்டு இருக்காங்களா அவங்கெல்லாம்? எனக்கு புரியல. தலையிலேருந்து பிறந்தா தலையிலேருந்து பிறந்து தோலை அப்போ இன்னமும் தலையிலேருந்து நீ பிறக்க அப்படின்னா நீ இன்னும் தலையிலேருந்து பிறக்கணும் நீ. கடுப்பாக அவளை பேசுறதுக்கு ஒரு மாதிரி இல்லை. நம்மளே இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க, வேறு வழி கிடையாது. சரி இப்போயே வந்து நான் 10 நிமிஷம் தான் நினச்சேன், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி. ஓகே பாய்.